படிப்பு தேவை கிடையாது. படிக்காத நபர்கள் இங்க பெரிய பெரிய லட்சமா சமாளிச்சிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு குடும்பம் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணம் இருந்தா போதும். நெக்ஸ்ட் வயசு, எனக்கு அதிகமா வயசு ஆயிடுச்சு, 40 ஆயிடுச்சு, 50 ஆயிடுச்சு, 60 ஆயிடுச்சு நினைக்கிறீங்க, தேவையே கிடையாது. 72 வயசுல தான் KFCன்னு ஒரு உணவகம் ஸ்டார்ட் பண்ணி பல கோடி ரூபாய் எடுத்துட்டு இருக்காரு. எஸ் ஆர் நோ? ஓகேங்களா? நீங்க மிகப்பெரிய சாதனை பெரியார், காந்தி, அன்னை தெரசா எல்லாம் வயசானவங்களை தான் நீங்க பார்த்திருப்பீங்க. இளைஞர்களா பார்த்திருக்க முடியாது. வயது ஒரு காரணம் கிடையாது. சாதனை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எப்போ வேணா பண்ணலாம். நெக்ஸ்ட் துறை சார்ந்த அனுபவம். சார் ரியல் எஸ்டேட் துறையில நிறைய பேசணும் பண்ணணும், எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் வேணாம், உங்க வீட்டுக்கார சமாளிக்கோட ரொம்ப ஈஸி. நெக்ஸ்ட் பணம் சார் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எங்க கையில அவ்வளவு பணம் இல்லை. கண்டிப்பா உண்மைதானுங்களே. உண்மையிலேயே முன்பணம் போடணும்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்திருக்க மாட்டேன். ஏன்னா என்கிட்ட அவ்வளவு காசு இல்லை, என்ன நம்பி யாரும் கொடுக்கவும் மாட்டாங்க. நான் ஜெயிக்க காரணம் தெரியுமா? இன்வெஸ்ட்மெண்டே இல்லாம நான் கோடி சார் நான் ஒரு வாய்ப்பை தேர்ந்தேன், எனக்கு கிடைச்சிருக்கு. அப்போ இங்கே முன்பணம் தேவை கிடையாது. நெக்ஸ்ட் மற்றவர்களுக்கு உதவி. அதாவது நம்ம யாரையா சார்ந்துருங்க, வேற வேலையோ வேற வியாபாரமோ. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹோட்டல் வைக்கிறீங்கன்னா அங்க மாஸ்டர் பரோட்டா மாஸ்டர் வரணும். பரோட்டா மாஸ்டர் வரலன்னா நீங்க உங்களால என்ன பண்ண முடியாது, நீங்க போய் பரோட்டா போட முடியாது. கரெக்டுங்களா? 2 நாள் பார்ப்பீங்க, 3ஆவது நாள் பண்ணீங்க கடையை மூட்டி போயிடுவீங்க, போட்ட காசுலாம் நஷ்டமாயிடும். நீங்க நிறைய பேர் அனுபவப்பட்டிருக்கலாம் உங்களுக்கு. கரெக்டுங்களா? இந்த இடத்துல யாரும் உதவியும் தேவையில்லை, எல்லாமே நிறுவனம் நம்மளுக்கு பண்ணி தர போறாங்க. நம்ம மக்கள் அறிமுகம் பண்ணணும். நெக்ஸ்ட் டைம், நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட டைம் இல்லை சார், குழந்தைய பார்த்துக்கணும், மாமியாரை பார்த்துக்கணும், வீட்டில் நிறைய வேலைகள் கண்டிப்பாக இருக்குமா இருக்காது, அவசியம் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. அப்போ நீங்க அதை குடும்பத்தை பார்த்துக்குன்னு லட்சாதிபதி ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் இந்த துறை. உங்களுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் குறைந்தபட்சம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு 1/2 நாள் கொடுத்தா கூட நீங்க லட்சாதிபதி ஆகலாம். நெக்ஸ்ட் குழந்தைங்களுக்கு நான் சொன்னல இந்த காரணம், குழந்தைங்க இருக்காங்களே, குழந்தைங்க அதுக்காக விட்டுட்டு வர முடியுமா? கை குழந்தை இப்போ பாப்பா இங்கே வச்சுருந்தாங்க, எவ்வளோ போராடுறாங்க, விட்டு வர முடியாது. ஆனால் இப்போ கொடுக்குற உங்களுக்கு வியாபார வாய்ப்பு, குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு சாதனை பண்ணலாம். நெக்ஸ்ட் புதிய இடம், தாழ்வு மனப்பான்மை. இந்த ஊர்ல எனக்கு யாரும் தெரியாது, நான் வாக்கப்பட்டு வந்திருக்கேன், எனக்கு எங்க மாமியார் வீடுமே தெரியும், எதுவுமே இங்க யாருமே எதுவுமே தெரிஞ்சுக்கணும், என்ன பண்ணாங்க அப்படின்னு நாங்க இருந்தா கூட இந்த வியாபாரத்துல ஈஸியா நீங்க முன்னேறி நோக்கத்துக்கு நாங்க சொல்லி தருவோம். நெக்ஸ்ட் நம்பிக்கையின்மை. இது ஒண்ணுதான் நீங்க மாத்திக்கணும், இது ஒண்ணுதான் உங்க பிரச்சனை. என்னால முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கவே கூடாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்களால முடியாத விஷயத்தை நம்ம என்ன பண்ணிருக்கோம், முடியுமா முடியாதுங்களா? எதை இடத்துல நீங்க இந்த வியாபாரம் கிடையாது, நீங்க எங்க போனாலும் ஜெயிக்க முடியுமா முடியாதுங்களா? எஸ். நெக்ஸ்ட் அப்போ பிசினஸ் இஸ் தி கீ. எஸ் ஆர் நோ? ஒத்துறீங்களா? ஒத்துக்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல். ஒய் ரியல் எஸ்டேட். ஏன் சார் ரியல் எஸ்டேட் பண்ணணும், வேற வியாபாரம் பண்ணலாமே? கட்டுங்களா இல்லையா? பணத்தோட